செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் ஆறாத காதலாகி என்று தொடங்குகின்ற 24 வரி பாடல். இதை பொதுப்பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள். சில பிரதிகளிலே இது திருவண்ணாமலையில் பெற்றிருக்கும் முருகன் மேல் அருளியதாகவும் கருத்து நிலவு வருகிறது. சந்தம் தான 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 தந்த தான. சந்தம் கடினமான சந்தம். ஆராத காதல் ஆகி மாதம் ஆபாத சூட மீதிலே விழியாலோலனாய் விகாரமாகி இளஞ்சியாலே. ஆராத காதல் ஆகி மாதர்தம் ஆபாத சூட மீதிலே விழியாலோலனாய் விகாரமாகி இளஞ்சியாலே. ஆசா பசாசு மூடி மேலிட ஆசாரவீனன் ஆகியே மிக ஆபாசனாகி ஓடினாலும் அழிந்திடாதே. ஆராத காதல் ஆகி மாதர்தம் ஆபாத சூட மீதிலே விழியாலோலனாய் விகாரமாகி இளஞ்சியாலே. ஆசா பசாசு மூடி மேலிட ஆசாவீனன் ஆசாரவீனன் ஆகியே மிக ஆபாசனாகி ஓடினாலும் அழிந்திடாதே. ஆசா பசாசு மூடி மேலிட ஆசாரவீனன் ஆகியே மிக ஆபாசனாகி ஓடினாலும் அழிந்திடாதே. ஈராறு தோளும் ஆறு மாமுகம் ஓடாறு நீப வாசமாலையும் மேரான் ஏரான தோகை நீலவாசியும் அன்பினாலே. ஈராறு தோளும் ஆறு மாமுகம் ஓடாறு நீப வாசமாலையும் ஏரான தோகை நீலவாசியும் அன்பினாலே. ஏனோரு மோதும் ஆறு தீதர நானாசு பாடி ஆடினால் தொறும் ஈடேறுமாறு ஞான போதகம் அன்புராதோ. ஏனோரு மோதும்
மாறு தீதர நானாசு பாடி ஆடினால் தோறும் ஈடேறுமாறு ஞான போதகம் அன்புராதோ. ஈராறு தோளும் ஆறு மாமுகம் ஓடாறு நீப வாசமாலையும் ஏறான தோகை நீலவாசியும் அன்பினாலே ஏனோரும் ஓதும் ஆறு தீதர ஏனோரும் ஓது மாறு தீதர நான் ஆசு பாடி ஆடினால் தோறும் ஈடேறுமான ஈடேறுமாறு ஞான போதகம் அன்புராதோ. ஏனோ ஏனோரும் ஓதுமாறு தீதர நானாசு பாடி ஆடினாள் தோறும் ஈடேறுமாறு ஞான போதகம் அன்புராதோ. வாராதினில் கபாலி மாலினி மாமாயி ஆயி தேவியாமலை வாசா மகோச ராபராபரை இங்குளாயி வாராகினில் கபாலி மாலினி மாமாயி ஆயி தேவியாமலை வாசா மகோச வாசா மகோசரா பராபரை இங்குளாயி வாதாடி மோடு காடு காளுமை மால்யாள நீலி வாதாடி மோடி காடு காளுமை மாஞாள லீலி யாலையோ போஜனி மாகாளி சூளி வாழையோகினி அம்பவாணி வாதாடி மோடு காடு காளுமை மாஞாள லீலி யால போஜனி மாகாளி சூளி வாழையோகினி அம்பவாணி வாராகினில் கபாலி மாலினி மாமாயி ஆயி தேவியாமலை வாசா மகோசரா பராபரை இங்குளாயி வாதாடி மோடி காடு காளுமை மாஞாள லீலி ஆல போஜனி மாகாளி சூளி வாழையோகினி அம்பவாணி சூராரிமா புராரி கோமலை தூளாய பூதி பூதனாரணி சோனாசலாதி லோகநாயகி தந்த வாழ்வே சூராரிமா புராரி கோமலை
தூளாய பூதி பூசுனாரணி தூளாய பூதி பூசுனாரணி சோனாசலாதி லோகநாயகி தந்த வாழ்வே தோளாளும் வாழி நாளும் மாறிடு தோளாதவான நாடு சூறைகுள் சூராரியே விசாகணேஸ்வரர் தம்பிரானே தோளாளும் வாழி நாளும் மாறிடு தோளாதவானாடு சூறைகொள் சூராரியே விசாகணேஸ்வரர் தம்பிரானே சூராரி மாபுராரி கோமளை தூளாய பூதி பூசுனாரணி சோனாசலாதி லோகநாயகி தந்த வாழ்வே தோளாளும் வாழினாலும் மாறிடு தோளாதவான நாடு சூறைகுள் சூராரியே விசாகணேஸ்வரர் தம்பிரானே ஈராறு தோளும் ஆறு மாமுகம் ஓடாறு நீப வாசமாலையும் ஏரான தோகை நீலவாசியும் அன்பினாலே ஏனோரும் ஓது மாறு தீதர நானாசு பாடி ஆடினால் தோறும் ஈடேறுமாறு ஞான போதகம் அன்புராதோ தோளாலும் வாழினாலும் மாறிடு தோளாதவான நாடு சூறைகொள் சூராரியே விசாகணேஸ்வரர் விசாகணேஸ்வரர் தம்பிரானே சூராரியே விசாகணேஸ்வரர் தம்பிரானே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். ஆராத காதலாகி மாதர்த்தம் ஆபாச சூட மீதிலே விழி ஆலோலனாய் விகாரமாகி. இந்த ஆன்மாக்களுடைய மனதை அழகாக சித்தரித்திருக்கிறார். அடக்க முடியாத மோகம் கொண்டு பெண்களுடைய காதலாகி மாதர்த்தம் ஆபாத சூட மீதிலே. ஆபாதம் என்றால் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உள்ள ஒவ்வொரு அங்கங்களையும் பார்ப்பது. இந்த கேசாதிபாத வர்ணனை என்பது மனிதர்களுக்குடைய இருப்பது. பாதாதி கேச வர்ணனை என்பது இறைவனை பார்க்கும் பொழுது சொல்லுவது. இதிலே உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரையில் உள்ள அங்கங்களிலே என்றால் இந்த எண்ணங்கள் தோன்ற வேண்டுமென்றால் பார்க்கும் பொருள் ஆண்டவனாக கருத வேண்டும். இதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார். விழியா
ஆலோலனாய் விகாரமாகி கண்கள் ஈடுபடுவதால் காமுகனாகி மனவிகாரம் அடைந்து இப்படி ஆகக்கூடாது என்பதை சித்தரிக்கிறார். இளஞ்சியாலே ஆசா பாச மூடி மேலிட குணம் கெட்டு ஆசை என்ற பேய் என்னை கவர்ந்து ஆட்கொள்ள. இளஞ்சி என்றால் ஆட்கொள்ளுதல். ஆசார வீணனாகியே நான் ஆசார குறைவுபட்டவனாகவே வாழ்ந்து கொண்டு மிக ஆபாசனாகி ஓடி நாளும் அழிந்திடாதே மிகவும் அசுத்தனாக அங்கும் இங்கும் அங்கும் ஓடி தினமும் கெட்டு அழியாமல் இருக்க ஈராறு தோளும் 6 மா முகமோடு 12 ஈராறு என்றால் 2 பெருக்கல் 6 ஈராறு என்றால் 12 தோளும் 6 முகமும் 12 தோள்களுடனும் 6 திருமுகங்களுடனும் 6 நீப வாச மாலையும் நிறைந்த வாசனையுள்ள கடப்ப மலர் மாலையுடனும் ஏரான தோகை நீல வாசியும் ஆண்மயிலாகிய நீல நிற குதிரையுடன். வாசி என்றால் குதிரை. ஏரான தோகை. இந்த மயில்களிலே தோகை உடைய மயில் எப்பொழுதும் ஆண்மயிலாகத்தான் இருக்கும். அதுபோல் தந்தம் இருக்கக்கூடிய யானை ஆண் யானையாக இருக்கும். பிடரி இருக்கக்கூடிய சிங்கம் ஆண் சிங்கமாக இருக்கும். அது எல்லாம் அசிங்கமே அல்ல. அன்பினாலே வீணாரும் ஓதுமாறு தீதர அன்பு பூண்டு அன்பு கொண்டு பிற மக்களும் போற்றி புகழுமாறு கேடுகள் நீங்க. இந்த திருப்புகழை பாடி வந்தால் என்ன கிடைக்கும் என்பதை இதிலே கூறுகிறார். நான் ஆசு பாடி ஆடி நாள்தோறும் ஈடேறுமாறு நான் ஆசு கவிகளை பாடியும் ஆடியும் தினமும் முன்னேறுமாறு ஞானோபதேசம் அன்புராதோ. ஞானோபதேசத்தை எனக்கு செய்ய வருவதற்கு நீ அன்பு கொள்ளக்கூடாதா? இதன் பின்பு சுவாமிகள் தேவியின் துதியை செய்கிறார். அருணகிரிநாதர் தினமும் நான் ஆசுகவி பாடி வருகிறேன். இதை பாடுபவர்களுக்கு ஞானோபதேசத்தை செய்ய வருவதற்கு நீ அன்பு கொள்ளக்கூடாதா அவர்கள் மேல் என்று முருகனிடம் வேண்டிக் கொள்கிறார். யாரெல்லாம் திருப்புகழ் பாடுகிறார்களோ அவர்கள் மேல் முருகனுக்கு தானாக அன்பு வரும் என்பதை இந்த பாடலிலே நிரூபணம் செய்கிறார். நான் ஆசு கவி பாடி ஆடி நாடொரும் நாள்தோறும் என்பதை நாடொரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஈடேறுமாறு ஞானோபதேசம் அன்புராதோ. ஞான போதகம் அன்புராதோ. ஞானோபதேசத்தை எனக்கு, இதை யாரெல்லாம் திருப்புகழ் பாடுகிறார்களோ ஞானோபதேசத்தை எனக்கு செய்ய வருவதற்கு முருகா நீ அன்பு கொள்ளக்கூடாதோ என்கிறார். இதிலே பிறகு சுவாமிகள் தேவியின் துதி செய்கிறார். ஏனென்றால் இவர் செய்யவில்லை என்றால்
தேவியிடம் சொன்னார், கண்டிப்பாக இவர் செய்வார் என்று. அம்மாவிடம் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் என்று பிள்ளைகளுக்கு தெரியும். அதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார். வாராகி நீல் கபாலி மாலினி. வாராகி பெரிய கபாலத்தை கையிலே ஏந்தியவள், மாலையை அணிந்தவள், பிரம்ம கபாலம் என்று சொல்லுவார்கள். மாமாயி ஆயி தேவி யாமலை. மகமாயி ஆயி தேவி சியாமலை, சியாமலா நிறத்தினர், சியாமல நிறத்தினர். வாசா மகேசா பராபரை இங்கு உன் ஆயி. வாக்குக்கு எட்டாதவள், பராபரை உள்ளத்தில் தங்குகிற தாய். வாதாடி மோடி காடு காள் உமை. சிவனுடன் வாதாடிய காளி, துர்க்கை, வனதேவதை, உமாதேவி. மாஞாலன் லீலி ஆல போஜனி. பெரிய பூமியிலே திருவிளையாடல்கள் புரிபவள், விஷத்தை உண்டவள். மாகாளி சூளி வாளை யோகினி. மாகாளி சூளத்தை ஏந்தியவள், பாலாம்பிகை, யோகினி. அம்பவாணி சுராரி, மா புராரி, கோமலை. அழகிய பவானி, அம்பவாணி. என்றால் அழகிய, அம்பவாணி. மகிஷாசுர மர்தனி சுராரி, பெரும் திரிபுராந்தகி, அழகி. தூளாய பூதி பூசு நாரணி. திருநீற்றை விபூதியாக பூசிய மேனியலான நாராயணி. சோனாச்சலாதி லோகநாயகி தந்த வாழ்வே. திருவண்ணாமலையின் ஆதி தேவி, உலக நாயகி பெற்ற செல்வமே. தோளாலும் வாளினாலும் மாறிடு. தோள் கொண்டும் வாள் கொண்டும் போரிட்டு பகைமை பூண்டவனும், தோளாத வானாடு சூறைகொள் தோல்வியே இல்லாதவனும், தேவர் உலகத்தை சூறையாடியவனுமான சூராரியே, விசாகனே, சூரர் தம்பிரானே. சூரனை கொன்றவனே, விசாகனே, தேவர்களின் தம்பிரானே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். ஆராத காதலாகி மாதர்த்தம் ஆபாத சூட மீதிலே விழியாலோலனாய் விகாரமாகி இளஞ்சியாலே. ஆராத காதலாகி மாதர்த்தம் ஆபாத சூட மீதிலே விழியாலோலனாய் விகாரமாகி இளஞ்சியாலே. ஆசா பசாசு மூடி மேலிட ஆசாரவீனனாகியே மிக ஆபாசனாகி ஓடினாலும் அழிந்திடாதே. ஈராறு தோளுமாறு மாமுகம் ஓடாறு நீபவாசமாலையும் ஏரான தோகை நீலவாசியும் அன்பினாலே. ஏனோரு மோதுமாறு தீதர நானாசு பாடி ஆடினாள் தோறும்
ஈடேறுமாறு ஞானோபதே போதகம் அன்புராதோ. ஏனோரு மோதுமாறு தீதர நானாசு பாடி ஆடினால் தோறும் ஈடேறுமாறு ஞான போதகம் அன்புராதோ. வாராகி நீல் கபாலி மாலினி மாமாயி ஆயி தேவியாமளை வாசமகோசரா பராபரை இங்குளாயி. வாதாடி மோடி காடுகளுமை வாதாடி மோடி காடு காளுமை மான்யால லீலி ஆல போஜனி மாகாளி சூழி வாழை யோகினி அம்பவாணி. சூராரி மாபுராரி கோமளை தூளாய பூதி பூசுநாரணி சோணாச்சலாதிலோகநாயகி தந்த வாழ்வே. தோளாலும் வாழினாலும் மாறிடு கோலாத தோளாதவானாடு சூறைக்குள் சூரறியே விசாகனே சுரர் தம்பிரானே. தோளாலும் வாழினாலும் மாறிடு தோளாதவான நாடு சூறைக்குள் சூரறியே விசாகனே சூரர் தம்பிரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.